ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசங்களா சீக்கிரமா ரெடி ஆகுங்க. என்ன காலையிலேயே ஆளை காணோம். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் வரவே இல்ல. ரம்யா, அத்தை எங்கடி? எனக்கு தெரியலையே அண்ணி, நான் இப்பதான் எழுந்தேன். அப்ப அம்மா இங்க இல்லையா? வெளியில எங்கேயாவது இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். சரி, நைட்டு படுக்கிறப்ப அத்தை ஏதாவது பேசினாங்களா? எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ஏன் என்னாச்சு அண்ணி? அப்படி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. சரி விடு, அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. சரி நீ இந்த காஃபி குடி, நான் பசங்களை போய் கிளப்பி விட்டுட்டு வரேன். சரியா? சரிங்க அண்ணி. ரம்யா, எதுக்கும் அத்தைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாரு. சரிங்க அண்ணி. அம்மா நாங்க கிளம்பிட்டோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா, பாட்டி எங்கம்மா? அவங்க இன்னும் வரலடா. அம்மா, காலையில கேட்டதுக்கு கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு சொன்னேன். இப்ப கேட்டா இன்னும் வரலன்னு சொல்ற. நாங்க எப்பவுமே பாட்டிக்கு டாட்டா சொல்லி தானே கிளம்புவோம். அந்த அக்கறை பாட்டிக்கு இருக்கணும். பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வரணும்ல. இப்ப என்ன, நாளைக்கு 2 டாட்டாவா சொல்லிக்கோங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. அண்ணி, அம்மா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னடி சொல்ற? போனை ஆஃப்ல வச்சுட்டு அப்படி எங்க போனாங்க? ஒருவேளை சார்ஜ் ஏதாவது போட்டு வச்சிருக்காங்களான்னு பாரு. இல்ல நீ, நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். போன் இங்க இல்ல. எதுக்கு அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? கனகா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன சொல்லு. அத்தை எங்கேயாச்சும் பாத்தியா? யாரு? உங்க அத்தையவா? நீங்க 2 பேரும் தானே மாறி மாறி முந்தானையில முடிச்சு வச்சுட்டு சுத்துவீங்க. என்கிட்ட வந்து கேட்டா பார்த்தேன், இல்லனா இல்லன்னு சொல்லு. நான்லாம் பார்க்கல. ஆமா, என்னாச்சு உங்க அத்தைக்கு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா நீ ஏன் என்ன கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்க? அப்ப இந்த வீட்ல ஏதோ நடந்திருக்கு. ஆமா, நேத்து கூட உன் அத்தை ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வரல போல இருக்கு. ராத்திரி தான் வந்தாங்கன்னு கேள்விப்பட்ட. நீயும் உன் அத்தை மேல ஒரு சின்ன வெயில் கூட படாம பாத்துக்குவ. ஆனா என்னன்னு தான் தெரியல. இப்பெல்லாம் அத்தை அடிக்கடி வெளியில போறாங்க. நீயும் உன் அத்தை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிற. அவங்களுக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணி இருக்குன்னு அவங்க போயிருக்காங்க. இப்பவும் அங்கதான் போயிருப்பாங்க. தெரியாம கேட்டுட்டேன், நீ கிளம்பு. எனக்கு என்னமோ அத்தை கோயிலுக்கெல்லாம் போன மாதிரி தெரியலையே. ஏண்டி ரம்யா, உங்க அம்மா காலையில தான் காணாம போனாங்களா இல்ல நேத்து ராத்திரியே எஸ்கேப்பா? ஏய், என்ன பேசுற நீ? காணோம் அது இதுன்னு சும்மா சொல்லிட்டு இருக்க. அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பி போ. வர வர இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாமே மர்மமா தான் இருக்கு. அம்மா, சித்தி என்னம்மா பாட்டி காணாம போனதா சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்குமா. அண்ணி, எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏய், அவ ஏதோ சொல்லிட்டு போறான்னு சின்ன பசங்க தான் கேக்குறாங்கன்னா நீ இப்படி பயந்து கேக்குற? அவங்க நம்மள விட்டுட்டு எங்க போக போறாங்க? இங்கதான் பக்கத்துல எங்கயாவது கோயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்துருவாங்க. பசங்களா, நீங்க முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்புங்க. பாய்மா. பாய்மா. பாய் அத்தை. பாய். என்ன மணி 9 ஆகுது, இன்னும் அத்தையை காணோம். மாத்திரை வேற போடணுமே. எதுக்கு இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணி, ரம்யா, ஒரு வாட்டி வேணா ஃபோன் பண்ணி பாரு.
அண்ணி இப்பதான் அண்ணி நான் ட்ரை பண்ணேன். இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அண்ணி எனக்கு என்னமோ கனகா நீ சொன்னதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. அத்தை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ரம்யா. எனக்கும் அப்படிதான் தோணுது அண்ணி. ஐயோ, நீ முதல்ல பயப்படாம தைரியமா இரு. ம். ரம்யா, நீ எதுக்கும் மேல போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வரியா? சரி அண்ணி. சீக்கிரம் போ. அண்ணி, ரம்யா என்னென்னமோ சொல்றா. என்னாச்சு? ராத்திரி வீட்ல சண்டையா அண்ணி? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி. எனக்கு தெரிஞ்சு அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. நேத்து கூட இப்படிதான் காலையில கோயிலுக்கு போயிட்டு ராத்திரி தான் வந்தாங்க. இன்னைக்கும் அப்படிதான் போயிருப்பாங்க. நீங்க எதுக்கும் வண்டியை ஒரு எட்டு எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற கோயில்ல பாத்துட்டு வரீங்களா? அவங்களா வரலன்னா விட்டுடுங்க. அவங்க வரப்ப வந்துடட்டும். இருக்காங்களான்னு மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு வந்துருங்க தம்பி. ம், சரி அண்ணி, நான் பாத்துட்டு வரேன். கனகா, என்ன சொல்லு. அவங்க இங்க பக்கத்துல யார் யார் வீட்டுக்கெல்லாம் போவாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ கொஞ்சம் சிரமம் பார்க்காம அத்தை அக்கம் பக்கத்துல இருக்காங்களான்னு பாத்துட்டு வரியா? வரேன், பாத்துட்டு வரேன். எவங்க சண்டையை போட்டுட்டு நம்மள இலைய விட்டுட்டு இருக்காங்க. சே.